ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. அவ ஒரு ஆக்ட்ரஸ், பட் ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ்லாம் இல்ல, சைடு ஆக்ட்ரஸ் மாதிரி தான். அவ ஒரு ஆக்ட்ரஸ்னே யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினிக்கு அவளுடைய பாட்டி மெடிக்கல் செலவுக்காகவும் அவங்க பாட்டியோடைய சொந்த வீடு அடமானத்துல இருக்கு, அதை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சோ இதுக்கெல்லாம் அவளுக்கு பணம் தேவைப்படுது. அதனால ஒரு ஆடிஷன்ல அவளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய டைய கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக ஹீரோ ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவளும் நம்ம ஹீரோவை தேடி அந்த பப்புக்கு ரெட் ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா அழகா நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. சரி ஓகே, வந்ததும் வந்தாச்சு, அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு அவளும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்க அந்த நேரம் ஒரு பக்கி பைபிள அவளை இடிச்சிடுறா. இவளும் அப்படியே கீழே விழ போறா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ, இவர் பேர் வஜி, தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்க்காங்க. ஹீரோ ஜி சொல்றாரு, நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன்னை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது, சும்மா சொல்லக்கூடாது, ஆளுதான் பார்க்க ஒல்லியா இருக்கீங்க, ஆனா செம்ம வெயிட், ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்ட கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட இவளும் கோவமா, மூஞ்சி பாரு என்ன போய் வெயிட்டா இருக்காருன்னு சொல்றாருன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு போறான். அப்புறம் சடனா, அச்சிச்சோ நம்ம இப்ப கோவப்படக்கூடாது, இப்போ நமக்கு வேண்டியது பணம், அதுக்கான வேலையை தான் பார்க்கணும், இந்த டாஸ்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சு மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, நீங்க தானே ஜி அப்படின்னு கேட்க அவனும் ஆமாதான்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்பான். இவளும் நான் தான் கீஷானு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரவான்னு கேட்பா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேக்குறான், உங்க நேம் நிஜமாவே கீஷானுவா? உங்களுக்கும் மிஸ்டர் கீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் அவங்க என்னோட தாத்தா தான் சொல்ல, ஆக்சுவலி மிஸ்டர் கீ அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் பேத்தி பேரை வச்சுதான் நம்ம ஹீரோ கிட்ட நடிக்க வந்திருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு அழகான பேத்தி இருக்கிறதா நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல, ஐயோ எப்படி பார்த்திருக்க முடியும், நான் தான் சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டேனேன்னு சொல்ல, அப்படியா, ஆனா நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன்னு ஹீரோவும் சொல்ல அதுக்கு இவளும், என்னங்க இப்ப அதுவா முக்கியம், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பேசி என்ன ஆக போகுது, அதான் நான் வந்துட்டேன்ல, இந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் உங்க டைய கழட்டி கொடுங்க, மத்தத நான் பொறுமையா சொல்லி தரேன்னு சொல்ல ஹீரோவும் டைய கழட்ட போறான். அந்த டைம் மறுபடியும் என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமாவே நீங்க கீஷானு தானா அப்படின்னு கேட்க இவளும் அட ஆமாப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவளை பார்த்து, நீங்க ஏன் அடுத்தவங்க மாதிரி நடிக்கணும், கீஷான் கேரக்டரே வேற, அவகிட்ட இருக்கிற குணமே உங்ககிட்ட இல்லன்னு சொல்ல அதுக்கு இவளும் திருன்னு முழிச்சிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஹீரோ அவ கைய டைட்டா பிடிச்சுக்கிட்டு, நீ கீஷான் இல்ல, உன்னோட ஆக்டிங்க இன்னும் பெட்டரா பண்ணுன்னு சொல்ல அதுக்கு இவ கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கைய நறுக்குன்னு கடிச்சு விட்டுறான். இப்போ ஹீரோ கோவம் வந்து அவளை ஒண்ணுமே பண்ணாம நடந்து போறான். இவளும் அவன் பின்னாடியே போய் அவன் கிட்ட, நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான், எனக்கு ஒரு ஆடிஷன் இருந்துச்சு, அதுல உங்க டைய கொண்டு போய் கொடுத்தா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், சோ உங்க டைய தாங்க, நான் வேணும்னா வர அமௌண்ட்ல ஒரு பர்சன்டேஜ் தரேன்னு சொல்ல ஹீரோ அப்படியே அவளே பாத்துட்டு இருக்கா. இவன் நம்ம கிட்ட இன்னும் எதிர்பார்க்கறான் போல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லயே சொல்லிட்டு, ப்ளீஸ்ங்க கழட்டி தாங்க, நம்ம வர அமௌண்ட்ல 50-50 கூட பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ அமௌண்ட் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ அதெல்லாம் உங்க ப்ராப்ளம் சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ மைண்டுக்குள்ள இப்ப பாட்டியோட மெடிக்கல் செலவுக்கு என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல் பில்லு கூட இன்னும் கொடுக்காம தான் இருக்கும், நாளைக்கு கண்டிப்பா பே பண்றேன்னு சொல்லி வந்தனே, இப்போ என்ன பண்றதுன்னு பாட்டிய பத்தி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பாட்டியோட வீடு எப்படி அடமானம் போச்சுன்னா, இங்க ஒருத்தன் ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு வந்து டீல் பேசிட்டு இருக்கான்ல, இவன் யாருன்னா நம்ம ஹீரோயினியோடைய பாய் ஃப்ரெண்டு தான், அவன் பேரு சிபு, அவன் தான் நம்ம ஹீரோயினியோடைய பாட்டி வீட்டை வச்சு லோன் வாங்கியிருக்கான். சரி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல மழை வேற வருது. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ ஒரு கொடையை பிடிச்சிட்டு வந்து, எங்க இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, மத்த டீடைல்ஸ்லாம் என்னுடைய அசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு இவன் சொல்றான். இப்போ இவளுக்கும் ஒண்ணுமே புரியல, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க ஹீரோ, இங்க பாருமா, இப்போ உனக்கு காசு வேணுமா
வேண்டாமான்னு கேட்க இவளுக்கும் இப்போ வேற வழி இல்ல. சோ அந்த காசு வாங்கிக்கிறா. அப்புறம் ஹீரோ நிகேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம நல்லா தெரிஞ்சுட்டு வான்னு சொல்ல இவளும் ஓகே சொல்லிடுறான். அப்ப ஹீரோவும் கொடைய அவகிட்டயே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ நெக்ஸ்ட் டே சூப்பரா டெக்கரேட் பண்ண ஒரு பார்ட்டி ஹால காட்டுவாங்க. அங்க ஒரு தாத்தா காட்டுறாங்க. அது யாருன்னா கிஷனுவா வேஷம் போட போறாள அவளுடைய தாத்தா தான் அவரு. இவரு இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, என்னோட பேத்திய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவளை நான் இப்பவே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறேன்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. அப்ப அந்த டைம் நம்ம ஹீரோயினி அப்படியே பாபி கேல் மாதிரி செம்ம அழகா கியூட்டா நடந்து வர எல்லோரும் அப்படியே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவும் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளேயே என்னுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே நடந்து வர ஹீரோ கிட்ட போனதும் இவ தெரியாம வளர்க்கறாளா இல்ல ஹீரோவை பார்த்தாவே இவ கால ஸ்லிப் ஆகுதானே தெரியல. கீழே விழ போக கரெக்டா ஹீரோ அவளை பிடிச்சுக்கிறான். இந்த போஸ் இவங்க எல்லாம் பார்க்க தாத்தாக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஆனா அதுல இந்த கேமராமேன் அதான் சிபு நம்ம ஹீரோயினியோடைய பாய் ஃப்ரெண்ட். சோ அவனுக்கு மட்டும் பிடிக்கல. டென்ஷன்ல இருக்க இவளும் ஹீரோ கைய பிடிச்சிட்டு தாத்தா கிட்ட போக தாத்தாவும் ரொம்பவே ஹாப்பியா என்னுடைய பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. சோ சின்ன வயசுல முடிவு பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ண போறோம். எனக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு. சோ சீக்கிரமா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கைய பிடிச்சு வைக்க இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திருன்னு முழிச்சிட்டே தாத்தாவை பாக்குறா. இவரும் என்ன ஆச்சுமான்னு கேட்க ஹீரோ அதுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, அவ சர்ப்ரைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்போ தாத்தா நெக்ஸ்ட் மந்தே மேரேஜ் பண்ணணும்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்போ ஹீரோவை தனியா கூப்பிட்டுட்டு வந்து என்னங்க அந்த தாத்தா இப்படி எல்லாம் சொல்றாரு, நீங்களும் சமாளிக்கிறீங்க, என்ன பேத்திய தானே நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னு திட்டி விடுறா. அதுக்கு இவனும் இங்க பாரு இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், உன்னுடைய வேலை என்ன, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் அது மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்றான். இவன் அதெல்லாம் என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போக அந்த இடத்துல சிபு நிக்கிறான். ஹீரோயினிய கூப்பிட்டு இப்ப நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த ஆக்டிங்க நீ விட்டுறாத, அப்படி நீ விட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி நான் போட்டோஸ் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினிய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அங்க வந்து எங்க என்னுடைய ஃபியான்சி போட்டோவை எனக்கும் காட்டுன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இதையே நீ என்கிட்ட சேல்ஸ் பண்ண கூடாது, நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன், ஆனா இதெல்லாம் ஃபேக் போட்டோஸ் தானே அப்படின்னு கேட்டுட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட சிபு ஃபேக் தான், ஆனா இந்த மாதிரி நிறைய போட்டோ நான் வச்சிருக்கேன்னு ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா நம்ம ஹீரோ தான் தாத்தாக்கு பேத்தியா நடிக்க அப்புறம் எனக்கு ஒரு ஃபியான்சியாவும் நடிக்க ஒரு நல்ல பொண்ணா வேணும்னு அவனோட மேனேஜர் கிட்ட சொல்லிருக்கான். அந்த மேனேஜர் லூசு பையன் தான் சிபு கிட்ட சொல்லிருக்கான். சோ இவனும் பணத்துக்காக இவளையே அனுப்பி வச்சிருக்கான். இப்படிதான் இவ இங்க வந்து மாட்டிக்கிறா. இப்போ ஹீரோ மாசா ஒரு குரல் கொடுத்ததும் அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து சிபுவை அப்படியே அழகா தூக்கிட்டு போறாங்க. சோ இப்போ இவ்வளவு விஷயமும் ஹீரோயினுக்கு தெரியுது. அவ என்ன நினைச்சிட்டு வந்தா, ஃபர்ஸ்ட் டை எடுத்து கொடுத்தா அமௌண்ட் வரும், அப்புறம் ஹீரோ வந்து சொன்னதுனாலதான் பேத்திய தானே நடிக்கணும் நடிச்சிடலான்னு வந்திருக்கா. இப்போ கல்யாணம் வரைக்கும் போனதுனால இவ கோவப்பட்டு ஹீரோ கிட்ட என்னால அப்படிலாம் ஆக்ட் பண்ண முடியாது, வேணும்னா நீயே ஆக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப மேனேஜர் வந்து ஐயோ பாஸ் அவங்க போறாங்களே நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றான். அப்படி நம்ம ஹீரோயினியும் அவளுடைய பாட்டிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினி சொல்றான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அங்க போனா அந்த ஹீரோ நடானா ரொம்ப பண்றான், அரகண்டா பிஹேவ் பண்றான், சோ நான் அது வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு இவ பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்க. பாட்டியும் ஆமாமா நீ பண்ணது கரெக்ட் தான், உனக்கு பிடிக்கலன்னா நீ பண்ணாத அப்படின்னு பாட்டியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு இவ கேட்க அதுக்கு பாட்டியும் இல்லம்மா நான் முதல் வீட்டுக்கு போகணும், அங்க போய் என்னுடைய பூச்செடியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் உங்க பூச்செடியெல்லாம் கொன்ற மாட்டேன், நல்லதான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த சிபு அவங்க பாட்டி வீட்டை வச்சுதானே லோன் வாங்கியிருக்கான். சோ இஎம்ஐ கட்டுங்க, ஒழுங்கா இஎம்ஐ கட்டலன்னா அந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு பேங்க்காரனுங்க சொல்றானுங்க. இவளுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவகிட்ட காசும் இல்ல, வந்த ஒரு வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்தோட சிபு வீட்டுக்கு வந்து என்னடா நீ என்னோட பாட்டி வீட்டை வச்சு லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கூட கட்டாம இருக்க, ஒழுங்கா இஎம்ஐ கட்டுன்னு சொல்ல அதுக்கு இவனும் நீயே பாக்குறல்ல என்கிட்ட காசு எல்லாம் இல்ல, என்ன பண்ண சொல்ற,
சொல்ற அப்படின்னு கேட்க இவளும் செம்ம கோவத்துல அவனை திட்ட அதுக்கு சிபு கேட்பான், என்ன இப்போ அந்த ஜி தான் உனக்கு பெரிய ஆளா போயிட்டானா, அவன் கூட தான் இப்ப நீ டேட்டிங் பண்றியா அப்படின்னு கண்ணா பின்னு கேட்டுட்டு நீ என்ன மட்டும் தொடவே விட மாட்டேன்ற அப்படின்னு இவனும் திட்டிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு செம கோவம் வந்து கண்ணா பின்னு திட்டி விடுறான். சிபு கடுப்பாகி இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது, வா நான் கூல் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் ஹீரோயினி அழுதுட்டே இருக்க ஹீரோவும் கர்ஷிஃப் எல்லாம் கொடுத்துட்டு அவளை சமாதானம் பண்றான். இப்போ ஹீரோயினிக்கு மனசு மாறிடுது, ஏன்னா அவளோட மானத்தையே காப்பாத்தி சேஃப்டியா கூப்பிட்டு வந்திருக்கான். சோ இப்போ ஹீரோ கிட்ட பேத்திய நடிக்க ஓகே சொல்லிடுவா. இப்போ ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஹீரோயினி தான் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் சொல்றான். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா நான் 1 month தான் பேத்தியா நடிப்பேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, தாத்தா ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோட பேருக்கு மாற்ற வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும், அதெல்லாம் 1 monthல முடிய பாசிபிளே இல்ல, சோ ஒரு 3 month ஆகும், நீ அது வரைக்கும் நடிச்சுதான் ஆகணும்னு இவனும் சொல்ல அதுக்கு ஹீரோயினி ஓகே சொல்லிட்டு அப்பனா நீங்க என்ன டச் பண்ணலாம் கூடாது, அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ என்ன சொல்ற, இங்க பாரு நீ கான்ட்ராக்ட் போட்டுதான் நடிக்க ஓகே சொல்லிருக்க, சோ தாத்தா முன்னாடி கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன் வரலாம், அதுக்காக என்ன பண்ண சொல்ற, அதுக்கு இவளும் அப்பனா ஓகே என் கையில வேணா பிடிச்சுக்கலாம், கையில வேணும்னா இப்படி கிஸ் கொடுத்துக்கலான்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுவா. ஹீரோ அதுக்கு கடுப்பாகி இங்க பாரு நீ ஒரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க போற, அவ்வளவுதான், உனக்கான அமௌண்ட் மட்டும் என்னன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு இவளும் ஆமா நான் ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஆனா பேட் கேர்ள், அதனால என்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் நீ ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காத, உன்னோட ஆக்டிங் லெவல இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு நேரா தாத்தா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். அங்க தாத்தாவோட இன்னொரு பேத்தி தான் இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு, ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறா. ஹீரோ கிட்ட வந்து திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிட்டு போற. அப்ப ஹீரோயினி கொஞ்சம் ஜலஸ் ஆகி ஏய் நான் தான் கிஷன் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. இவ அதுக்கெல்லாம் பதிலே எதுவும் சொல்லாம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போக இவளும் பின்னாடியே போறா. அப்போ தாத்தா கிட்ட இவ சொல்றா தாத்தா நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. இதுல ஹீரோயினி கொஞ்சம் கடுப்பாகி ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற டிஷ் எனக்கு ஊட்டி விடுங்கன்னு கொஞ்சம் பேசுறா. ஹீரோவும் ஒண்ணும் புரியாம என்னடா இவ 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறாளே, எது எப்படியோ தாத்தா நம்பினா போதும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. அந்த நேரம் கரெக்டா தாத்தா கிட்ட இவ சொல்றா வயசுலயே இவ தொலைஞ்சு போயிட்டா, இவதான் கீஷான்னு நம்ம எப்படி நம்புறது தாத்தா, நான் சின்ன வயசுல ஒரு அடையாளத்தை வச்சிருக்கேன் அது இருக்குதான்னு பாக்கலான்னு சொல்ல ஹீரோக்கு இப்ப பதட்டம் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஏதோ பேசி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போக இவளும் விடாம கத்திட்டே இருக்கா. அப்போ ஹீரோயின் என்ன பண்றா ஹீரோ கைய பிடிச்சுக்கிட்டே நிக்கிறா. ஹீரோ ஏய் வாடி ஒழுங்கா இங்க இருந்து போயிடலாம், அவ வந்து பார்த்தா நீ மாட்டிக்குவேன்னு சொல்ல அதுக்குள்ள அவளும் வந்து அவ ட்ரெஸ் பிடிச்சு இழுத்து பார்க்க அந்த தெலும்பு இருக்கு. இப்ப ஹீரோக்கே அது ஒரு பெரிய ட்விஸ்ட். அவன் அப்படியே ஷாக்கிங்க பாத்துட்டு இருக்க. ஹீரோயினி பாருங்க தாத்தா இவ ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றானே தெரியல, சின்ன வயசுல இருந்தே இவ இப்படிதான், என் மேல அவளுக்கு என்ன கோவம்னு சொல்லி பாவமா பேச தாத்தாவும் கோவம் வந்து அந்த பொண்ணு போட்டு செம்மையா திட்டி விடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினி கைய பிடிச்சிட்டு கூப்பிட்டு போக இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப இவன் நல்லா பல்ப் வாங்கின கோவத்திலேயே வெளியே வர அங்க இந்த சிப்பு நானும் உன்ன மாதிரிதான் நிறைய பல்ப் வாங்கிட்டேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்கலான்னு சொல்லி ஜோடி சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு நீயே ஷாக்கிங்கா பார்த்தல, சோ எனக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் என்னால முடியாது, அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். ஹீரோயினி கடுப்பாகி போது நிறுத்துன்னு ஒழுங்கா போய் வந்த வேலையை பாருன்னு சொல்றான். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் அந்த பொட்டிக்கு வந்திருக்காங்க. சோ இப்ப தாத்தா சொல்லுவாரு போமா உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயினியும் ரொம்ப அழகா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோ அப்படியே வாய பொழந்து பாத்துட்டு இருக்கான். ஐயோ இவ வர வர ரொம்ப அழகாயிட்டே போறான்னு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. தாத்தா என்னோட பேத்திக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும்னு சொல்ல அப்போ ஹீரோயினி தாத்தா எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்லிப்பரை மட்டும் போட்டு விட சொல்லுங்களேன்னு சொல்ல தாத்தாவும் போப்பா உன்னோட ஃபியான்சிக்கு ஸ்லிப்பர் போட்டு விடணுமா போய் போட்டு விடுன்னு சொல்றாரு. இவனும் அவளுக்கு ஸ்லிப்பர் போட்டு விடுறா. அப்போ ஹீரோயினி மைண்ட் வைஸ்ல எனக்காடா பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப பாத்தியா என்னுடைய காலையே பிடிக்க வச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஹீரோவும் எலி
சிங்கத்துக்கு ஒரு காலம் வந்தா புலிக்கும் ஒரு காலம் வராதா என்ன, நான் உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு இவனும் மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினி நேரா தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, நீ அப்படியே பாக்க உன் அம்மா மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. தாத்தா நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் என்னுடைய கிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினி, ஏன் தாத்தா நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குன்னு எனக்கு எதுக்கு மேரேஜ், நான் உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவும் சரி ஓகேமா உன் விருப்பப்படியே 3 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன், அது வரைக்கும் நீங்க ஒரே ரூம்ல ஒன்னாதான் இருக்கணும், ஏன்னா அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு தாத்தா கண்டிஷன் போட்டுறாங்க. இப்போ ஹீரோயினி, ஐயோ என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா அது நமக்கே வில்லங்கமா முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்தா இங்க இவன் ஹீரோ பார்த்து கேக்குறான், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட், அதை நீ மறந்துட்டியா, அப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல நம்ம 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்ராட் போலாம்னு சொன்னல, அதெல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேக்குறான். இவனும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்ல, இந்த ட்ரிங்க்ஸ குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு இவளும் எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ ஒழுங்கா சொல்லு உனக்கு நான் வேண்டாமான்னு கேட்டு அவன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போவா. ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நான் இந்த வீட்டோட தத்து பையன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, நீ எதை பத்தி பேசுற, நீ என்னை ஏத்துக்கிட்டா நீயும் இந்த வீட்டு பையனா இருக்க போற, நீ விருப்பப்பட்டா இப்பவே அதை செய்யலாம்னு சொல்லி அவ ரொம்ப க்ளோஸா போறா. அந்த நேரம் ஒருத்த வந்து ஹீரோவை கூப்பிட இவளும் டென்ஷன் ஆகி, டேய் உனக்கு அறிவே இல்லையா, ஒழுங்கா டோரை லாக் பண்ணிட்டு போடான்னு இவ சொல்ல, அதுக்கு அவனும் சாரி சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ, இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன், நீயும் நானும் ஒண்ணு இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் ரூமுக்கு போக, அங்க நம்ம ஹீரோயினி, நான் என்னோட வீட்டுக்கு ஏன் போக கூடாது, அது ஹீரோவும், இங்க பாரு நான் இப்போ உன்னுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினி, ஆனா நம்மளுடைய அக்ரிமெண்ட்ல லிவிங் டுகெதர்லாம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நான் என்ன பண்ண முடியும், நீ ஏதோ முடிவு பண்ணிட்டு தாத்தா கிட்ட மேரேஜ் 3 மாசம் தள்ளி வைங்கன்னு சொன்னல, அப்போ நீ தான் அனுபவிக்கணும். அதுக்கு ஹீரோயினி மறுபடியும் கடுப்பாகி, ஓகே போதும் நீ போய் சோஃபால படு, எனக்கு பெட்ல படுத்தாதான் தூக்கம் வரும்னு சொல்ல, அவன் கண்டுக்கவே மாட்டான். நான் சொல்றது உனக்கு கேட்கல, எப்படி ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா ஒரே பெட்ல மேரேஜ்க்கு முன்னாடியே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளவை தூக்கி அவன் மேலேயே போடுவா. அவன் அதுக்குமே எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம புக்க படிச்சுட்டு இருக்க, இது வேலைக்காவது, நம்ம அப்படியே அவனுக்கு ஐஸ் வைக்க வேண்டியதான்னு மைண்ட் வைஸ்லயே இவ சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா போய் கொஞ்சம் மாதிரி பேச, அதுக்கு ஹீரோ, நீ நிஜமாவே இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சோஃபால போய் படுத்துக்கிறான். இவனும் அப்பாடி போயிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு, அம்மா நீ தூக்கத்துல கொரட்டெல்லாம் விடுவியா, உனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா மவனே, அப்படி மட்டும் பழக்கம் இருந்து உன்னோட ஃபிங்கர் என் மேல பட்டா கூட நான் போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்ல, இவன் உடனே பில்லவை தூக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்க இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச பொண்ணு நம்ம ஹீரோயினியோடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட, அவ டூப்பு தானே, அவ எப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சிபு சொல்லுவான், அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளும், இங்க பாரு நான் உன்னை நம்புறனோ இல்லையோ அது மேட்ரு இல்ல, அவ நம்ப வச்சு ஏமாத்துறான்னு தாத்தாவை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனும், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லப்பா, நிறைய வழி இருக்கு அவ டூப்ளிகேட்னு ப்ரூவ் பண்ண, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா அதனால எனக்கு என்ன யூஸ், பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு இவளும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா அதனால உனக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும், அதை பத்திலாம் நீ ஒரி பண்ணாதன்னு சொல்றா. ஓகே நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா கண்டிப்பா அவ மாட்டிப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்படி இங்க நம்ம ஹீரோயினு கிட்ட ஹீரோ ரொம்ப க்ளோஸா போய் எனக்கு பிடிக்குமான்னு கேட்க, என்னடா இப்பதான் இவங்க எலியும் புனியமா சண்டை போட்டாங்க, அதுக்குன்னு எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்கன்னு கேட்காதீங்க, ஹீரோயினியோடைய கனவு தான். சோ அலறி அடிச்சுட்டு அப்படியே எழுந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ கனவுலதான் அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறா. இப்போ அப்படியே எழுந்து ஹீரோ கிட்ட போய் அவனை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு, பா என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறா. அப்போ போனோடைய சவுண்ட் கேட்க ஹீரோ எழுந்து குட் மார்னிங் சொல்லிட்டு, ஆமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினி கொஞ்சம் பதட்டமாகி, நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்ல, அப்போ அவளுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய கசின் பொண்ணுதான் கால் பண்ணிருக்கா. உன் பாட்டி உனக்கு வேணும்னா ஒழுங்கா தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் இப்பவே சொல்ற, நீ அப்படி சொல்லலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன் பாட்டி அதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல, இவளும் ஹே என்னுடைய பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லுவா.
அதுக்குள்ள அவ போனை கட் பண்ணிட்டு போயிடுவா. ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் என்னோட பாட்டிய அவ கிட்னாப் பண்ணி வச்சுட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ பாட்டிய தேடி பார்க்க போறா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளால தேடி அலைய முடியல. சோ அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் இப்பவே தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போறா. அங்க போனா இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்க. தாத்தா வாமான்னு சொல்லிட்டு நீ பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்க, உனக்கு என்ன ஆச்சுமான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த லூசு ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கா போல, சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினி தாத்தா ஐம் சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் உங்க பேத்தி இல்ல, என்ன ஒரு பாட்டி தான் வளர்த்தாங்க, அதனால நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. ஹீரோ அந்த நேரம் சடனா வந்து நீங்க எங்க கூட இல்லாம இருந்தாலும் நாங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம், தாத்தா எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு சொல்ல இப்ப தாத்தாக்கு ஒண்ணுமே புரியாம இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவன் நீங்க எல்லாருமே அவளை நம்பி ஏமாந்துட்டீங்க, அவ கீஷானே இல்ல, அவ ஒரு சாதாரணமான சைடு ஆக்ட்ரஸ் தாத்தா அப்படின்னு சொல்லி கத்துவா. அப்ப ஹீரோ போது நிறுத்து, நீ அவ பாட்டிய கடத்தி வச்சுட்டு இவளை தாத்தா கிட்ட போய் சொல்றியா, ஒழுங்கா தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்றான். இவன் நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்க தாத்தாக்கும் எல்லாமே தெரியும், ஒரு பாட்டி தான் இவளை கொஞ்ச நாளா வளர்த்திருக்காங்க, அவங்க மெடிக்கல் செலவுக்காக தான் இவன் ஒரு ஆக்ட்ரஸா நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனால இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு அத பத்தி நீயே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவ டென்ஷன் ஆகி நீ என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தாத்தாவும் டென்ஷன் ஆகி போது நிறுத்துங்க, எனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும், அவ ஒரு நல்ல பொண்ணு, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு அப்படி நெஞ்ச பிடிச்சுக்க. அப்போ ஹீரோ பதட்டமாகி தாத்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் உன்னுடைய பாட்டியை நாங்க காப்பாத்திட்டோம்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினி அவளை ஓங்கி ஒரு அரணை அடிச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு திட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினி ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்க. ஹீரோ நீ நல்லா இருக்கியான்னு கேட்க இவளும் என் பாட்டியை கண்டுபிடிக்காம போயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவனும் ஒரு கர்ஷிப் எடுத்து கொடுத்துட்டு எது எப்படியோ அதெல்லாம் நீ நினைச்சு பயப்படாத, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயினி சொல்லுவா இப்போ இந்த நடிப்பு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்குல, நீங்க சொன்னதை விட பேமெண்ட்டை கொஞ்சம் அதிகமா பே பண்ணுங்கன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டே அவளுடைய பாட்டிய பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கான். அப்ப பாட்டி ஏமா என்ன பிரைவேட் ரூமுக்கு மாத்திருக்க, அதுவும் உதவிக்கு தனியா எனக்கு ஒரு நர்ஸ் வேற, அதுக்கு இவளும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாட்டி இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, எனக்கு தெரியும் இவரு தானே பே பண்ணிருக்காரு, அந்த தம்பிக்கு உன் மேல ஒரு கிரஷ் போலன்னு சொல்ல அதுக்கு ஐயோ பாட்டி நான் தான் ஒரு பையனை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்காத அரகண்டா பிஹேவ் பண்ணுவான்னு, அது அந்த பையன் தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேச ஹீரோ ஒன்னும் புரியாம ஹீரோயினிய கேக்குறான் என்னாச்சுன்னு. அதுக்கு அவளும் நத்திங் பா பாட்டி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்புறம் ஹீரோ வெளியே வந்துட்டு ஹீரோயினி கிட்ட உங்க பாட்டி என்ன சொன்னாங்க கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு இவளும் சமாளிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இனி நீ நினைச்ச மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன், ஆனா என்னோட பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேப்பா. இவன் நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்காத, ஆல்ரெடி உன்னோட பாட்டிய ஒரு விஐபி ரூம்ல தங்க வச்சிருக்கேன்னு இவனும் அப்படியே கலாச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினியும் அவனை டீஸ் பண்ணிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த லூசு கையில கிஃப்ட் வச்சுட்டு சிலுக்கு மாதிரி பண்ணிட்டே இருப்பா. ஹீரோயினிய பார்த்ததும் ஓடி போய் சாரி சொல்லிட்டு எல்லாமே என்னோட தப்பு தான், யாரோ ஏதோ சொன்ன ரூமரை உண்மைன்னு நினைச்சிட்டேன், இங்க பாரு உனக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினியும் நானும் உன்னால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், உன்னை அடிச்சிட்டேன், சோ சாரின்னு சொல்லிட்டு ஐயோ வயித்து பிடிச்சிட்டு என்னால வலி தாங்க முடியலையே, பீரியட்ஸ் வேற ஆயிடுச்சு, எஸ்டர்டேல இருந்து எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் உடனே அவளுக்கு ஐஸ் வாட்டர்ல கொண்டு வந்து ஒத்தட மாதிரி கொடுப்பான். இது பார்த்துட்டு இவளுக்கு செம்ம காண்டாகுது, அப்படியே வெளியே போயிடுவா. இவளும் அவளை நல்லா வெறுப்பேத்தி விட்டுன்னு சொல்லி ஹாப்பிலேயே அப்படியே ஜாலியா இருக்கா. அப்போ ஹீரோ சொல்லுவான் பரவாயில்ல நீ நல்லா ஆக்ட் பண்ணன்னு சொல்ல நீயும் தான் நல்லா கோஆபரேட் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ அவ கிட்ட க்ளோஸா போய் நீ எதுக்கு என் கிட்ட தேங்க்ஸ் சொல்ற, நீ எனக்கு நல்லாவே கோஆபரேட் பண்றன்னு சொல்ல அப்படியே இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இங்க இவ பல்ப் வாங்கிட்டு சோகமா நடந்துட்டு வர அப்போ இந்த சிபு பையன் வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் சொன்ன விஷயம் என்னாச்சுன்னு கேட்பான். இவன் தான் இந்த மாதிரி கேவலமான ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கான் போல. அப்ப ஆல்ரெடி இவ கடுப்புல வேற இருக்கா. சோ அட போடா நீ சொன்ன யோசனை எதுவும் வேலைக்கு ஆகல, உனக்கு வெக்கமா இல்ல, பணம் வேற கேட்டுட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு திட்டிட்டு இருக்க, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு
இருக்கு அப்படின்னு அவ பின்னாடியே போவான். எனக்கு ஒன்னும் உன் ஐடியா எல்லாம் தேவையில்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கார்ல போய் ஏறுவா. இவன் தடுத்து நிறுத்தி இந்த டைம் கண்டிப்பா மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் ஓகே சொல்லிட்டு ஏதோ சொல்ற மாவன, இந்த டைம் மட்டும் நீ குடுக்கற ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு இவனும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த டைம் கண்டிப்பா அவ மாட்டிப்பா, அது உனக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். இங்க நான் ஆல்ரெடி ஹீரோயினி மனசுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். சோ ஹீரோ படுத்திருந்த சோஃபாவே பார்த்துட்டு இவளும் அங்க போய் படுத்துட்டு அவன் கூட பேசினதெல்லாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ இவளுக்கு போன் வருது. சிபு தான் கால் பண்ணி கூப்பிடுறான். இவளும் ஓகே நீ எங்க இருக்க கேட்டு கிளம்பி போகும்போது எதுக்கும் சேஃப்டிக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எதையோ எடுத்துட்டு போறா. அதுக்குள்ள இந்த சிபு லூசு பையன் தண்ணி கிளாஸ்ல மயக்க மருந்த கலந்து வச்சுட்டு இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினி வந்து ரூம் கதவை தட்டிட்டு இருக்கா. இவனும் போய் டோர் ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட்டா இவளும் உள்ள வந்துட்டு என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேப்பா. அதுக்கு இவன் ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி, நீ நிஜமாவே மிஸ்டர் ஜி கூட இருக்க விரும்புறியா? அவன் உன்னை நிஜமா லவ் பண்ணல, உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், அவன் வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னை துரத்தி விட்டுருவான், நான் தான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் அப்படியே அப்புறாணி மாதிரி பேசுறான். நம்ம ஹீரோயினி இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச விரும்பல, ஒழுங்கா என்னுடைய பாட்டி வீட்டை வச்சு தானே எங்களை ஏமாத்தி லோன் வாங்கினேன், அதனால என்னுடைய பாட்டி வீட்டு டாக்குமெண்ட்ஸ சீக்கிரமா எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இவன் டென்ஷன் ஆகி இங்க பாரு, உன்னை எதுக்கு நான் வர சொன்னா, நம்மள பத்தி ஹாப்பியா பேசணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் தான் நான் வர சொன்னேன், ஆனா நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். உன்னை ஹீரோயினி கோவப்பட்டு என்னடா அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் கைய பிடிச்சி நிறுத்தி, சாரி டியர் நீ டென்ஷன் ஆகாத, இந்த தண்ணிய கூடன்னு சொல்லி அந்த மருந்து கலந்து வச்ச தண்ணிய கொடுப்பான். அதுக்கு இவ அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் நீ என்னுடைய பாட்டி வீட்டு டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணு, அதுவே போதும்னு சொல்ல இவன் கோவப்பட்டு அவ கைய பிடிச்சி திட்டிட்டே அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். நம்ம ஹீரோயினி அவ எடுத்துட்டு வந்த ஸ்ப்ரே பாட்டில அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டா. நீ ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு கேட்க சிபு உடனே அவ காலை பிடிச்சி நீ எனக்கு வேணும், என்னை விட்டு நீ போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு ஏன்டா மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு என்னதான் வேணும், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லனா நீ செத்துருவேன்னு சொல்ல அவனும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு கேப்பா. அதுக்கு அவன் நீ எங்க ஃபேமிலியோட பொண்ணு, அது மட்டும் இல்ல என்னுடைய ஃபியான்சி, இது இந்த ஃபேமிலியோடைய ஹோட்டல் தான், நீ யாரும் தெரியாத பர்சன் கூட போறத மேனேஜர் பார்த்துட்டு சொன்னா நீ என்கிட்ட சொல்லாம வந்த அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவளும் ஆமா அந்த சிபு பையன் என்ன கிட்னாப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேமெண்ட் கேட்டிருந்தா நீங்க அவனுக்கு கொடுத்திருப்பீங்களான்னு கேட்க அப்போ இவனும் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அது அவன் எவ்வளவு கேக்குறானோ அதை பொறுத்துதான் இருக்குன்னு சொல்ல அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்ப கேப்பா ஹீரோயினி ஏன்பா என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. அப்போ ஹீரோக்கு ஒண்ணும் முடியாது, அவனோட டையெல்லாம் கயிட்டுறான். அப்போ உடனே இவ கேக்குறான் ஏன் நீ உன்னோட டையெல்லாம் கயிட்டுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான் இல்ல அந்த தண்ணியில ஏதோ இருந்திருக்கு, எனக்கு என்ன ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இவளுக்கும் ஒன்னும் புரியல. அவனும் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தது அவளை காப்பாத்துறது அப்படி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவன் மனசு ஃபுல்லாவே ஹீரோயினி ஞாபகம் தான் ஓடிட்டு இருக்கு. அவனும் எதுவும் புரியாம வந்து என்ன ஆச்சு நீ ஏன் ஒரு மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வரா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயினிய ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி சாம ரொமான்ஸா போயிட்டு இருக்குது. அப்புறம் இங்க வெளியே பார்த்தா இந்த லூசு பொண்ணு ஏன் இன்னும் தாத்தா வராம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே பாத்துட்டு இருக்கா. அந்த நேரம் தாத்தாவும் கரெக்டா அங்க வராரு. தாத்தா அவகிட்ட கேக்குறா ஏய் என்னாச்சு, எதுக்கு நீ என்ன இங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு சொல்றான் இல்ல தாத்தா நான் பார்த்தேன் கிஷன் வந்து வேறோட பையனோட இந்த ரூம்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றா. தாத்தா எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்க. தாத்தா ஒண்ணு என்ன சொல்ற நீ, முதல்ல டோர் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ரொம்ப ஆர்வமா அவளை மாட்டி விட்டோம், இன்னைக்கு அவ மாட்டினா அப்படியே அவ சிப்பு கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு டோரை ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ண அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் தலையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அத பார்த்ததும் அவளுக்கு செம்ம பல்ப் ஆயிடுது. அப்ப அவ ஹீரோயினி சொல்றா தாத்தா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் இவளை போட்டு மறுபடியும் திட்டிட்டு நீ ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற, இவங்க ரெண்டு பேரும் தானே இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாமியை மறுபடியும் திட்டி விட்டு போறாரு. அப்படி இவளும்
கடுப்பாக்கி போக இங்க வீட்ல நம்ம ஹீரோ அப்படியே அங்க ஹோட்டல்ல இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினி வந்து அப்புறம் ஹீரோயினி சொல்றான், நான் தான் அப்பவே சொன்னல, என்ன நீ ஏதாவது டச் பண்ணனா நான் இந்த கான்ட்ராக்ட அப்பவே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னல, சோ நான் இப்பவே இந்த கான்ட்ராக்ட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக, இங்க பாருமா ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல எல்லாம் கிளியரா தான் இருக்கு, சோ இந்த கான்ட்ராக்ட நீ க்ளோஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப தாத்தா என் கூடயே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு, சோ நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ல. என்னது, நான் 2 வேலை பாக்கணுமா? இங்கேயே என்னால சமாளிக்க முடியல, இல்ல நான் உன் கூட ஆபீஸ்க்கு வேற வரணுமா? ஆமா, நாங்க வந்து என்ன பண்றது, அங்க அவ வேற இருப்பா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கு, நீ ஒண்ணு அங்க பெருசா கிளிக்கலாம் வேணாம், எனக்கு பர்சனல் அசிஸ்டன்டா நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். இவளும் கடுப்பாகி, என்னது நான் உனக்கு பர்சனல் அசிஸ்டன்டா வரணுமா? அது சரி, அவளை வந்து அங்க கவனிச்சுக்கிறேன், அவளை அப்பதான் நல்லா வெறுப்பேத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ கேக்குறான், என்ன நீ சொல்ற, நீ கடைசி வரைக்கும் அவ கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினியும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவதான் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்கா, அப்போ இது கடைசி வரைக்கும் இப்படிதான் போகும். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் எங்க நான் உங்க கூட இருக்க போறேன், இருக்கிறது இன்னொரு 3 மாசம் தானே, அப்ப பாத்துக்கலாம் அப்படி ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸா ஷோல்டர்ல கை போட்டு பேசிட்டு இருப்பா. உடனே அவனும் அவளை அப்படியே வெறிக்க பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நீ என் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் மேல இருந்து கையை எடுத்துட்டு அவனுடைய ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட. இது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு ஹீரோயினிய கூப்பிட்டு போக, இவங்க 2 பேரும் சம ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த சிலுக்கு ஆப்போசிட்ல வரா. பட் அவளை வெறுப்பேத்தவே பார்த்தும் பார்க்காத மாதிரி இவங்க போயிடுவாங்க. இப்போ ஆபீஸ் ரூம்ல அவனோட சேர்லயே நல்லா ஜாலியா உட்காந்துட்டு, இந்த சேர் நிஜமாவே கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அவகிட்ட போயிட்டு சேர் ஹைட் கம்மி பண்ணிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு, நீ ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்க, இது ஒண்ணும் விளையாடுற விஷயம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிலுக்கு வந்து, இந்த ஓனர் செட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு ஃபைல கொடுப்பா. அப்போ ஹீரோயினி அந்த ஃபைல கேக்குறா. அதுக்கு இவ ஃபைல கையில கொடுக்காம, நீ வந்தியா காஃபியை நல்லா குடிச்சிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டியான்னு இரு, உனக்கு ஆபீஸ் விஷயத்த பத்தி என்ன தெரியும்னு கிண்டலா சொல்லிட்டு ஃபைல ஹீரோ கிட்ட குடுக்குறா. ஹீரோயினி, இங்க பாருமா நல்லா புரிஞ்சுக்கோ, நாங்க 2 பேருமே இந்த ஆபீஸ்ல சிஇஓ தான் அப்படின்னு நேம் போர்டை காமிச்சிட்டு, உன்னை போல என்னாலையும் இந்த ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு நல்லா நோஸ் கட் பண்ணி விடுறா. அதுக்கு இந்த சிலுக்கும், இந்த ஒர்க் பண்ண ஒரு தனி திறமை வேணும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சடனா அந்த ஃபைலை ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி பாக்குறா. அதுக்கு இவ சொல்றா, நான் வேணும்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு கேட்க, ஹீரோயினி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு நல்ல பாரம்பரியமான இருக்கிற வீட்டை இடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் உங்க பிளானுக்கு ஒத்துக்கல, இப்போ அவரை எப்படி உங்க வேலைக்கு கூப்பிட்டு வர்றதுன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும், இதெல்லாம் மிஸ்டர் ஜியோடைய பிளான் தான்னு நம்ம ஹீரோவை சொல்லுவா. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம அவன் மாட்டுன்னு இருப்பான். அப்புறம் அவனே சொல்லுவான், நீங்க இப்படி சண்டை போறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அப்புறம் அந்த சிலுக்கு கிட்ட அவன் சொல்றான், இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, இவளும் அப்படியே கிளம்பி போக, அப்போ ஹீரோயினி சொல்றான், இங்க பாருங்க அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நல்லா வாழ்ந்து வந்த ஒருத்தரோட வீட்டை நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் இடிச்சு தள்ள முடியாது, நான் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ, நாங்க ஒன்னும் சும்மா இடிக்க மாட்டோம், அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கு மார்க்கெட் பிரைஸை விட 20% அதிகமா இழப்பீடு கொடுப்போம்னு சொல்ல, ஹீரோயினி டென்ஷன் ஆகி, சும்மா நிறுத்துங்க, இந்த பணத்தை வச்சு நிஜமாவே எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க போடுற பிளான்ல ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அது நீங்க பாக்கலையா, ஃபர்ஸ்ட் உங்க பிளானை கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க எது வேணா பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கு ஹீரோ, இங்க பாருமா உனக்கு நிஜமாவே மார்க்கெட்டிங்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினியும், உங்களுக்கு மட்டும் மார்க்கெட்டிங்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டயே கேப்பா. அப்போ ஹீரோ கடுப்பாயி, இங்க பாருமா நான் உனக்கு ஒரு விஷயத்த ரிமைண்ட் பண்றேன், நீ இங்க கிஷானா நடிக்க தான் வந்திருக்க, உண்மையான கிஷான் நீ இல்லன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினியும், ஆமா நீங்க தான் என்ன நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க, உங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும்தான் நீங்க போராடுவீங்களான்னு கேட்க, இவ இப்படி ஹீரோவை क्वेश्चन கேக்குறதுனால ஹீரோ மறுபடியும் கடுப்பாயி, நான் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு அமௌண்ட் பே பண்ணிருக்கேன், அது நீ எனக்கு பாஸா இருந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக இல்ல, நீ இங்க என் தாத்தாவுக்கு பேத்தியா தான் நடிக்க வந்திருக்க, அது மட்டும் இல்ல எனக்கு ஃபியான்சியாவும் நடிக்கிற, அதுக்கான அமௌண்ட்டை தான் நான் உனக்கு கொடுக்கறேன், சோ அந்த வேலையை மட்டும் நீ பண்ணு, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி
டென்ஷன் ஆகி அதுக்காக என்னோட கண்ணு மூடிட்டு என்னால வேலை செய்ய முடியாது, இந்த பிளான்ல இஷ்யூஸ் இருக்கு, அது சரி செய்ய பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே வந்துடுறா. அப்ப அங்க ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தள்ளின்னு இருப்பான். ஹீரோயினே அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே நீங்க இருக்கீங்களா இல்லையா, இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேனே, நான் என்ன பண்ண போறேன், இவர்கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப இவனும் வந்து ஹாய் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். இவளும் பதிலுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு, இந்த ஸ்பீக்கர் உங்களோட தான், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணு பாருங்க இப்படி ஒரு சாங் என்ஜாய் பண்ணாம என்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பையனும் அவங்க ஹெட்செட்ல சாங் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் அப்படிதான், மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அதே டைம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாயும் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கும் போல. இவனுக்கு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளுடைய ஆபீஸ் ரூம்ல போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ பிஸியா ஒர்க் பண்றத ஹீரோ அங்க இருந்து பாத்துட்டு இவகிட்ட பேசினதே எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து அவளே பாத்துட்டு இருக்கான். இவ சடனா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு, நீ எனக்காக தான் வெயிட் பண்றீங்களான்னு கேப்பா. இவனும் ஆமா சொல்ல எனக்கு தெரியும், ஓகே வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல போகும்போது ஹீரோயினி சொல்லுவா, நீங்க நாளைக்கு என் கூட ஒரு கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட, ஹீரோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அவ கூட அந்த கிராமத்துக்கு போறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. கையில நிறைய கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு போறா. அங்க போனா ஒரு பாட்டி தான் இருக்காங்க, அவங்க பேர் வந்து யாங். இவங்க உடனே இவளை உள்ள கூப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அப்படியே வெறிக்க பாத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினி கிட்ட கேக்குறா, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமான்னு கேட்கா. அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, இல்லப்பா நாங்க ஆன்லைன்ல தான் பேசணும், அவங்களுடைய கெஸ்டர்ஸ் பிளானுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. அப்போ இந்த பாட்டி கேட்பாங்க, இங்க ஒரு கெஸ்டர்ஸ் பிளான் பண்றது கரெக்டா இருக்குமான்னு கேட்கா. ஹீரோயினி கண்டிப்பா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்கும், இந்த பிளேஸ் அதுக்கு கரெக்டா இருக்கும், நல்ல நேச்சுரலான காத்து, செப்பரேட்டான ரூம், சோ கண்டிப்பா இது ஒரு ஃபேமஸ் பிளேஸா மாத்த முடியும், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படி தனியா இருப்பீங்க, அது ரொம்ப கஷ்டம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெய்லியும் புது புது மெம்பர்ஸ் வந்துட்டு போவாங்க, உங்களுக்கும் அப்படியே டைம் பாசிங் ஆன மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், இதுவே ஒரு பிசினஸாவும் இருக்கும், சோ நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த பாட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க இப்பவே ஆன்லைன்ல இந்த பிளேஸ புக் பண்ணுங்க, இன்னைக்கு நைட் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம், அப்புறம் மார்னிங் இந்த ரெசார்ட்டை பத்தி ஒரு 300 வேர்ட்ஸ் நல்ல கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் போனையே கேப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினியும் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்போ ஹீரோயினி பாட்டி கூட தான் ரூம்ல தூங்குறா. அவ வாஷ்ரூம் போயிட்டு தூக்க கலக்கத்துல ஹீரோ தங்கி இருக்கிற ரூம்குள்ள போய் படுத்துறா. ஹீரோ ஆபீஸ் ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி அவனோட பெட்ல தூங்குறா. ஹீரோக்கு அவளை பார்த்ததும் இவன் எப்படி இங்க வந்து படுத்திருப்பான்னு யோசிச்சுட்டு லவ்ல கூட ஹீரோயினி பக்கத்துல போய் படுத்துட்டு அவ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினி தூக்கத்துல கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்டா துடிக்குது. இவன் தூக்க கலக்கத்திலேயே ஹீரோ கிட்ட போய் கிஸ் பண்ணிடுறான். அப்படியே தூங்கிடுறா. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, செம்ம ஹாப்பியா இருக்கிறான். அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி கண்ணு முழிச்சு ஹீரோவை பார்த்ததும் கத்துறா, நீ எப்படி யார் ரூம்ல இருக்க, நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கத்துவான். அதுக்கு ஹீரோ, இங்க பாருமா இது என்னுடைய ரூம், நீ தான் மாறி வந்து படுத்துட்ட, நான் நைட் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு கேட்க ஹீரோயினி டென்ஷன் ஆகி ஒண்ணு வேணாம் பிலோ தூக்கி அவன் மேலேயே அடிச்சுட்டு வெளியே போயிடுறா. அங்க போனா அந்த பாட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேணா உங்களுக்கு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்றா. இவங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்து போக அப்போ ஹீரோ வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவ பக்கத்துலயே உட்காருவான். அதுக்கு இவனும் ஒரு மரம் மறைச்சிட்டு அவ வேலையை பாப்பா. அப்போ ஹீரோ நைட் என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா அப்படின்னு கேப்பா. அதுக்கு என்ன நடந்துச்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு இவளும் சொல்லுவா. நைட்டு நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குன அப்படின்னு சொல்ல இவளும் ஹே என்ன சொல்ற நீ, நானா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுடைய வேலையை பாப்பா.
கேப்பா. இவன் சிரிச்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத, நைட்டு ஒண்ணு எதுவும் நடக்கல, ஆனா நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது செம காமெடியா இருக்கும், வேணா நீ பாக்குறியா? போன் எடுத்து அவகிட்ட காட்டுறான். அப்போ இவனும், ஏய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, போனை கொடு அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு இவனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்திட்டே இருக்கான். இவளும் 2 அடி அடிச்சுட்டு, ஒழுங்கா அதை டெலீட் பண்ண சொல்லிட்டேன், எனக்கு இப்பவே நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதை கேட்கவே மாட்டான், அவளை இன்னும் டீஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோ கிட்ட கெஞ்சிரான், ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஒரு வழியா இவங்க ஃபைட்டிங்க முடிச்சுட்டு அந்த பாட்டிய பார்த்து ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த பாட்டி தனியா இந்த வீட்டுல தான் இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்காக அந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, இந்த வீடு ஃபுல்லாவே அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய மெமரிஸ் தான் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு போனாலும் அவங்க கூட வாழ்ந்த அந்த மெமரிஸ் எல்லாம் இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி இருக்கு, சோ அதனாலதான் அவங்க இங்க தனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம இங்க இருந்து அவங்கள வெளியே அனுப்ப பாக்குறீங்க, அதுவும் இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இங்க இருந்து வெளியே அனுப்ப பாக்குறீங்க, மார்க்கெட்டிங் பிரைஸ் 20% சார், அவங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொடுக்காதுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறா. ஒண்ணு அவங்கள மாத்த ட்ரை பண்ணுங்க, இல்லனா உங்க பிளான நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் இவ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பாட்டியும் பார்த்துட்டு அவனோட மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோனி கிட்ட சொல்றான், நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது, நான் என்னோட பிளான சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பி வராங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு நல்ல கேப்டன் ஆகணும் தான் கனவு கண்டேன், ஆனா இப்போ என்னோட ஃபேமிலி பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்ல அந்த ஃபேமிலி குரூப்போட பொறுப்பையும் நானே ஏத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, அப்போ ஹீரோனி கேப்பா, அப்பனா நிஜமாவே உங்க ஃபேமிலியோட வாரிசுக்காக போராடுவதுதான் உங்க லைஃபோட லட்சியமானு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நீ நினைக்கிறத விடவே இந்த விஷயம் ரொம்ப சிக்கலானது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினியும் எனக்கு புரியுதுப்பா, எப்படி இருந்தாலும் லவ் உங்க லைஃப்ல ஒரு பார்ட் கூட இருக்காது இல்லையா, நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்க, அதுக்கு இவனும் மேபி ஒரு 10% இருக்கலாம், உன்னோட லைஃப்ல எப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினியும் எனக்கும் அப்படிதான், என்னுடைய பாட்டிய நான் நல்லா பாத்துக்கணும், அப்புறம் அவங்களுடைய பாரம்பரியமான வீட்டை நான் மீட்கணும், அதனால எனக்கு லவ் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்ல, அப்போ நம்ம 2 பேருமே நிஜமா ஒரே மாதிரி தான் இருக்கும்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி என்ன நினைச்சானே தெரியாது ஹீரோ விட்டு அப்படியே நடந்து போக. அப்புறம் நெக்ஸ்ட் டே இங்க ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினி நியூ ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ இவனு இங்க வந்து எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க புது ப்ராஜெக்ட பண்ணீங்கன்னா இதனால நிறைய நம்மளுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்ல இப்ப புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய ஆட்கள் வேற தேவைப்படுவாங்க, அதுக்கு சேலரியும் கொடுக்கணும்ல, அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப திடீர்னு வந்து இப்படி சொன்னா இதனால லாஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம கம்பெனியோடைய குட்வில் போயிடுச்சுனாலும் என்ன பண்றது, யார் பொறுப்பு ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கும் அவங்க கூட சேர்ந்து சிங்சாங் போடும், ஆமாமா இதனால நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவளும் சொல்லுவான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோ எழுந்து சொல்லுவான், இது ஒரு நல்ல பிளான் தான், சோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இவனும் அப்ப நீங்க உங்க பழைய பிளான தப்புன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பான். உடனே இவனும் இங்க பாருங்க, இந்த பிளானுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோ இதனால எந்த ஒரு லாப நஷ்டம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணி விட்டுறான். இப்போ இந்த சிலுக்குக்கும் செம்ம காண்டாவுது. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தயங்கி தயங்கி நிக்கிறான். அதுக்கப்புறம் சாட்டர்டே டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோவும் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கைய காமிக்க, இவனும் அங்க இருந்து வெளியே வந்து அவளோட பிளேஸ்ல இருக்கிறா. அப்போ ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், ஓகே நம்ம இன்னைக்கு நைட் போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படியே ரிப்ளை மெசேஜ் ஒரு தேங்க்ஸ் தட்டி விட்டுட்டு இவ வீட்டுக்கு போனா கால்குலேட்டர் எல்லாம் வச்சு பட்ஜெட் பார்த்துட்டு அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம ஒர்க்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும், வரதுக்கு மீறி செலவு அதிகமாகி போகுதே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. ஒரு வழியா பட்ஜெட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவை பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளும் லைட்டா டச் அப் எல்லாம் பண்றான். அது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாத்துறான். இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா, கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இவனும் சிரிச்சுட்டே பரவாயில்ல அதனால என்ன, சரி ஓகேவா சாப்பிட போலான்னு இவனும் இங்கயா அப்படின்னு கேட்பான். இவனும் ஆமா
ஆமா இங்க நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே, உனக்கு தெரியாதா, வா வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள உள்ள கூப்பிட்டுட்டு போய் உட்காந்துட்டு அந்த டேபிள வேற டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான், என்ன நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினி சொல்றான், தேங்க்ஸ் மிஸ்டர் ஜி, என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பேசுற, எங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கும், அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு இவனும் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி, நான் உன்ன சின்ன குழந்தை கிடையாது, இத போய் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவனும், ஏப்பா உனக்கு இங்க பிடிக்கலையா, வேணவா வேற ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல. உடனும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்றான். அப்ப ஹீரோ இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்த கார்லிக் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு, நூடுல்ஸ் கூட கார்லிக் வச்சு சாப்பிட்டதா செம்ம பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினையும் அதை வாங்கிட்டு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுறா. நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்கா சிரிச்சுட்டே கேட்பான். இவனும் அதை நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டு காரம் தாங்காம தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்க. அப்போ ஹீரோயினி சொல்றான், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய மானத்தை காப்பாத்துனீங்க, அது மட்டும் இல்ல என்னுடைய பாட்டிய எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இப்போ நான் சொன்னதும் ஆபீஸ் விஷயத்துல கூட உங்களுடைய ஐடியாவை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கு. உங்களை பார்க்கவே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஹீரோ கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணிடுறான். அப்ப இவளுக்கும் என்ன பண்றதுனே புரியல. அப்புறம் ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, இப்ப ஏன் எனக்கு கிஸ் கொடுத்த, அப்புறம் உன் கையை எங்க வைக்க பாக்குற, நீ ஏன் இப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ கிளம்ப. ஹீரோ ஒரு செகண்ட் அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சாரி என்ன தப்பா நினைச்சுக்காத, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன், சாரின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, உங்க வேலையை போய் பாருங்க, என்கிட்ட தாத்தாவுக்கு பேத்தியா நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க, எனக்கு என்ன வேணும்னு எப்பயாச்சும் யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்க. அதுக்கு ஹீரோ, நீயும் என்ன மாதிரி திங்க் பண்றேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா என்ன, என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒன்னும் உயிரில்லாத பொம்மை இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, என் கண்ணுல படாம இங்க இருந்து தொலைஞ்சு போன்னு ஹீரோவை போட்டு நல்லா திட்டி விடுவா. இப்போ ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல அவளை இன்னும் காணோம்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஸ்டாஃப் அங்க வந்து இன்னைக்கு அவங்க வீக் ஆஃப் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல. உடனே இவனும், உன்னோட ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணிட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினி ஒரு சிடி கொண்டு வந்து இந்த ஸ்பீக்கர்ல போட வர. அப்ப இவன் அங்க வந்து, சாரி நான் இதுல சிடி வச்சுட்டேன்னு சொல்ல. ஹீரோயினிய பார்த்ததும், ஆமா இன்னைக்கு நீ ஒர்க் பண்ணலையான்னு கேட்க. இவளும், நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டேன்னு சொல்றான். ஓகே அதெல்லாம் விடு, லீவு போட்டுட்டா ஆபீஸ் விஷயத்தை யோசிக்க கூடாது, இதுக்கான பிளேஸும் இது இல்ல, நம்ம சாங் கேட்டு என்ஜாய் பண்ணலாம், நான் எப்பவுமே அப்படிதான் பர்சனலியும் ஆபீஷியலையும் தனித்தனியா பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினி, மேபி நானும் அப்படிதான் ரொம்பவே சைலண்டா சொல்லிட்டு இருப்பா. உடனே இவனும், என்ன பத்தி என்னவோ சொன்ன மாதிரி இருக்கு என்னன்னு கேட்பான். இவளும், நான் உங்க கூட பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இவனும் சிரிச்சுட்டே, ஓகே வாங்க நம்ம சாங் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியா சாங் கேட்டுட்டு இருக்க. அங்க எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு அதை நம்ம ஹீரோக்கு ஷேர் பண்றான். இங்க நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்ததும் டென்ஷன் ஆகி ப்ராஜெக்ட பத்தி ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அது கூட பார்க்காம, இன்னைக்கு இது போதும் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினி நல்லா சாங் என்ஜாய் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து, இதெல்லாம் ஒரு சாங், இத நீ வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கியா, அதுவும் என்னோட ஸ்பீக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடியை தூக்கி போட்டுட்டு அவன் வேற ஒரு சீடியை போட. அதுக்கு உடனே ஹீரோயினியும், உன்னோட டேஸ்ட் தான் ரொம்ப கேவலமா இருக்கு, சாங் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அவளுடைய சீடியை போட்டு இப்படியே மாத்தி மாத்தி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினி சொல்றா, என்னோட ஃப்ரீ டைம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாங் கேட்டுட்டு இருக்கேன், இதுல உனக்கு என்ன கஷ்டம், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ, இது ஒன்னும் உன் வேலை இல்ல, நாளைக்கு தாத்தாவோட பர்த்டே, சோ அதுக்கான வேலையை பாருன்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், தாத்தாக்கு நான் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துப்பேன், ஃபர்ஸ்ட் நீ என்னோட சீடியை கொடுன்னு கேப்பா. இவன் கொடுக்காம விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. சீடி வாங்க போறேன்னு ஸ்லிப் ஆகி தெரியாம ஹக் பண்ணிடுறா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு
பாரு இப்போ நான் ஒன்னும் டச் பண்ணல, நீ தான் என்ன டச் பண்ணிருக்கன்னு டீஸ் பண்றான். அப்போ இவளும் அந்த சீடியை பிடிச்சு இழுக்க அவ கை லைட்டா கட் ஆயிடுது. இப்போ வேகமா அங்க இருந்து வந்து இவ புலம்பிட்டே இருக்க. அப்ப ஹீரோ அவளுக்கு பேண்டேஜ் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் இந்த சிலுக்கும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினி மறைஞ்சு கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா இங்க பாரு, நிஜமாவே நீ ஒரு புத்திசாலியா, அவளை பத்தி நிஜமாவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியா, டே அண்ட் நைட் நீங்க ஒன்னாதான் இருக்கீங்க, அவளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்க இவனும் அவ ஒரு ஆக்ட்ரஸ், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்ல இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே இவனும் அங்க வர அங்க நம்ம ஹீரோயினி இருக்கிறதா பாத்துட்டு நிஜமாவே என்ன ஹேட் பண்ணிட்டேன்னு சொல்ல அதுக்கு இவனும் ஆமா நான் ஹேட் பண்ணிட்டேன், நான் இப்பவே என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்ல இவனும் அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு அவகிட்ட என்னுடைய உண்மையான ஃபீலிங்ஸ நான் ஷேர் பண்ணிப்பேன்னு நீ நம்புறியா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினியும் அத பத்திலாம் எனக்கு தெரியாது, நீங்க அவகிட்ட அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ மறுபடியும் சாரி சொல்றான். இவளு எதுக்குன்னு கேட்க ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் உன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், பட் நான் அன்னைக்கு ஏதோ கவனக்குறைவா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் உன்னோட பர்மிஷன் இல்லாம நான் உன்னை கிஸ் பண்ணிருக்க கூடாது. தேர்ட் ஒன் நீ சாங் கேட்டுட்டு இருந்த, நான் தான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால உன் கைய கூட கட் ஆயிடுச்சு. சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சாரி சொல்றேன், என்னோட மன்னிப்பை நீ ஏத்துக்கோ. எனக்கு புரியுது இதெல்லாம் கேட்க கூட உனக்கு கசப்பாதான் இருக்கும் அப்படின்னு சோகமா சொல்ல இவளும் லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பிசினஸ் டீல் தான், எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ தாத்தாக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் சமைச்சிட்டு அதை கொண்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டு தாத்தா இந்த டிஷ் நானே ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சேன், டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு இந்த சிலுக்கு என்ன நீ செஞ்சியா, இதுதான் நீ தாத்தாக்கு கொடுக்கற பர்த்டே கிஃப்டா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தா நீ சும்மா இரு, இது கிஷன் எனக்காக பண்ணுது, நான் டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி சாப்பிட்டு பாக்க ஹீரோயினி தாத்தா எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்பா. அதுக்குள்ள இந்த சிலுக்கும் தாத்தா நிஜமாவே சொல்லுங்க நல்லாவே இல்லதானே, எனக்கு தெரியும் தாத்தா இவன் எப்படி டேஸ்டியா சமைப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்ன ஆச்சு தாத்தா ஏன் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு தாத்தா சொல்றாங்க நான் என் அம்மா கூட இருந்தப்போ அவங்க அடிக்கடி எனக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க, அப்போ நாங்க ஏழையா தான் இருந்தோம், இந்த டிஷ்ல பெப்பர்லாம் போட்டு சாப்பிட ஆசைப்பட்டாங்க, ஆனா அந்த டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் இன்னைக்கு நான் மறுபடியும் சாப்பிடுறேன், ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட அம்மா கைப்பக்குவம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணி அந்த டிஷ்ஷை சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினி சொல்றா தாத்தா நீங்க ஆசைப்பட்டா நான் அடிக்கடி இந்த மாதிரி டிஷ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்ல ஓகே தாத்தா நீங்க கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ நைஃப் எடுத்து ஹீரோயினி கொடுக்க போவ இந்த சிலுக்கும் வேணும்னே நைஃப பிடிச்சு இழுத்துட்டு இவ கைய கட் பண்ணி விட்டுருவான். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அச்சச்சோ உனக்கு பிளட் வருதுன்னு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவ கைய கிளீன் பண்றா. அப்போ ஹீரோ அவளை தனியா கூப்பிட்டு போக தாத்தா சொல்லுவாரு நீ பார்த்து எதையும் செய்ய மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடுற, இப்ப பாவம்ல அவ கை கட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு திட்டிட்டு இருப்பாரு. உடனே இந்த சிலுக்கு தாத்தா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வட்டு கேட்டுட்டு இருக்கா. இவங்களும் அதுக்கேத்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்றான் எதுக்கு என் கையை பிடிச்சி இப்படி தர தரன்னு இழுத்துட்டு வந்தீங்க, ஏற்கனவே என் கையில அடிபட்டு இருக்கு, இதுல நீங்க என்ன குறை வேற சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோவும் நீ நிஜமாவே ரொம்ப மோசமா ஆக்ட் பண்ற, உன்னோட ஆக்டிங் லெவல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதெல்லாம் நான் வெளியே சொல்லணும்னா அவ்வளவுதான், நீங்க தாத்தாவோட பர்த்டே வேற அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன், ஹீரோயினும் எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அவ கிட்ட போயிட்டு போது நிறுத்து உன்னோட சண்டைய, அவன் அப்பயே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினியும் ஆமா நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்ட்ரஸ், நான் அப்படிதான் பண்ணுவேன், என்னோட நடிப்பு எப்பவுமே உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் அப்படியா சொல்லவே இல்ல. அப்ப ஹீரோயினி சொல்லலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இவனும் ரொம்ப நல்லதுமா அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த சிலுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரு. அப்ப தாத்தா கேட்பாரு என்னம்மா அவளுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஓகே தான் தாத்தா அவ நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்ப தாத்தா கேக்குறாரு என்னம்மா உனக்கு ஓகேவா, இப்ப ஏதாவது பெயின் இருக்கான்னு கேட்க இல்ல தாத்தா பரவாயில்ல சொல்றா. அப்ப இந்த சிலுக்கு தாத்தா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, சோ நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தாத்தாவும் சரி ஓகேமா நீ பாத்து போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினி சொல்றா ஓகே தாத்தா வாங்க நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணா. இங்க நம்ம ஹீரோ அவ கையில அடிபட்டுச்சு இல்லையா, சோ அவளுக்கு
அவளுக்காக கையை பிடிச்சு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவ கையில மருந்து போட்டு விட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. நிச்சயமா அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அது ஒரு மாட்டோடைய ரத்தம். அதை எடுத்துட்டு போய் அவ டிஎன்ஏ செக் பண்ண போறாளா? கண்டிப்பா அவ பல்பு வாங்கிட்டு தான் வரப்போறா. அதை வச்சு அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சுதான் அவ உன்ன பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவ யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மறுபடியும் சொல்றான், இன்னைக்கு தாத்தாவுடைய பர்த்டே. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஆனா நம்ம தான் அவரை ஏமாத்திட்டோம். நம்ம ஏமாத்திட்டோம்னு தெரிஞ்சாவே தாத்தா ரொம்பவே வருத்தப்படுவாரு. பிகாஸ் ஃபேமிலியோடைய ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்பவே மதிப்பாரு. அதனால இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிஜமாவே சொல்றான், இது ரொம்பவே கஷ்டமா இருக்கா. ஆனா இது என்னுடைய முடிவுதான். இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சொல்லிட்டு இருக்கும் போது இவ கையை பிடிச்சு வலிக்குதுன்னு இழுத்துருவா. அப்போ ஹீரோயினி வலியில கதா இவனும் அச்சோ உனக்கு ரொம்ப வலிக்குதா, சரி நான் பொறுமையா போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி மருந்து போட்டு விட. அப்போ ஹீரோயினி ஹீரோவை லவ் லுக்கோட பாத்துட்டு, நீங்க என்கிட்ட இப்படி அன்பா நடந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.